Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படினா இந்த கூடைக்கான ஹேண்டில் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த கூட போட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து 4 வயர் ஹேண்டில் தான் நம்ம போட போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா இன்னும் வந்துட்டு முறுக்கு ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் 3 வயர் ஹேண்டில்லாம் போட்டுருப்பேன். நீங்க வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த கூடைக்கான சென்டர் பார்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி வயரை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து greenல 3 கலரும் ஆரஞ்சுல ஒரு கலரும் நான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும் அப்படினா எல்லாமே வந்து ஒரே கலர்ஸா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பிகினர்ஸ்க்காக புரியணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் நான் மாத்தி எடுத்துர்க்கேன். வாங்க இப்போ எப்படி போறதுன்னு பாப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் இப்போ 4 வயர் எடுத்துர்க்கேன் இல்லீங்களா? இப்போ 4 வயரை இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ வயர் வந்துட்டு கலர்ஸ் பார்க்காம 1 2 3 4 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் தான் ஃபர்ஸ்ட் வயர். அதை இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் வயரை நான் ரைட் சைடுல இருக்க வயர் எடுக்கிறேன். ரைட் சைடு இருக்கிற வயரை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை இப்போ இந்த வயர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேலே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த வயர் வந்து கீழே கொடுக்கணும். ஒரு வயர் கீழே ஒரு வயர் மேலே. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு இருக்கிற வயர் பாருங்க. இந்த வயர் மேலே இருக்கு. அப்போ இந்த வயர் எப்படி கொண்டு போகணும்? கீழே மேலே. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு 3 வயர் வந்துருச்சு. இந்த சைடு 2 தான் வந்திருக்கு. இப்போ இந்த சைடு இருக்கிற வயரை இப்போ பாத்தீங்க அப்படினா இதுக்கு லாஸ்டா கொடுத்திருக்கோம். ரெண்டாவது வயர் பாத்தீங்க அப்படினா கீழே கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம இந்த ஆரஞ்சுக்கு மேலே கிரீனுக்கு கீழே திரும்ப கிரீனுக்கு மேலே ஒரு வயர் கீழே ஒரு வயர் மேலே ஒரு வயர் கீழே ஒரு வயர் மேலே அந்த மாதிரி போடணும். இப்போ ரைட் சைடு இருக்கிற வயர் ஆல்ரெடி இந்த வயர் பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். இப்போ மேலே கீழே மேலே. அதே மாதிரி இந்த வயர் பாத்தீங்க அப்படினா இது மேலே கொடுத்திருக்கு. கீழே லாஸ்ட் வயர் கீழே இந்த வயருக்கு மேலே இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே. இப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டில் போறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்போ எந்த சைடு வயர் எடுக்கிறதுன்னு நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும். எப்பவுமே நம்ம இந்த லாஸ்ட் வயரை மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு தான் எடுப்போம். லெஃப்ட் சைடு இருக்கிற வயர். இந்த ரெண்டாவது வயர் கீழே இருக்கும். முதல் வயர் மேலே இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இருக்கிறத பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த வயரை விட்டுறணும். அந்த நாலாவதா இருக்கிற வயரை விட்டுறணும். இந்த மூணாவது வயருக்கு மேலே கீழே மேலே. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு இருக்கிற வயரை பின்பக்கமாக சுற்றி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த லாஸ்ட் வயரை விட்டுறணும். இப்படி விட்டுட்டு மூணாவது வயருக்கு மேலே கீழே மேலே. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை பின்பக்கமாக சுற்றி ரைட் சைடு கொண்டு வந்துடணும். இந்த வயரை விட்டுறணும். மூணாவது வயருக்கு மேலே கீழே மேலே. ஓகேங்களா? இப்போ இந்த வயரை ரைட் சைடு இருக்கிற லாஸ்ட் வயரை பின்பக்கமாக சுற்றி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் வயரை விட்டுறணும். மூணாவது வயருக்கு மேலே கீழே மேலே. இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டுட்டே வரணுங்க. இந்த பக்கம் இருக்கிற வயரை பின்பக்கமாக சுற்றி கொண்டு வந்துடணும். இந்த வயரை விட்டுறணும். மூணாவது வயருக்கு மேலே கீழே மேலே. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு இருக்கிற வயரை
பின்பக்கமாக கொண்டு வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடணும். இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். 3வது ஒயருக்கு மேலே கீழே மேலே. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு விஷயமும் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 2 ஒயர் தான் நம்ம கணக்கு வச்சுக்கோ. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஒயரும் நமக்கு கணக்கு வராது. இப்போது இந்த ஒயர் கீழே இருக்கா, அப்போ இந்த லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் சைடு கொண்டு வந்துடணும். ஆரஞ்சு ஒயர் மேலே இருக்கு இல்லைங்களா, மேலே அடுத்த ஒயருக்கு கீழே அடுத்த ஒயருக்கு மேலே இப்படியே போட்டுகிட்டே வரணுங்க. இதுதான் வந்து 4 ஒயர் ஹேண்டில். நான் வந்து பாதி அளவு போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த ஒரு ஆரஞ்சு வந்துட்டு ஒரு 4 லைன் வர்ற மாதிரி நான் வந்து பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஹேண்டிலுமே போட்டுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் நமக்கு அதங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி போட்ட கூடையில் வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட் ஒயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இந்த இடத்துல கேப் தெரியும். இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் உள்ள இந்த ஒயரெல்லாம் கொடுத்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு இந்த வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு 2 ஹேண்டிலும் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த ஃபுல்லாகவே 2 சைடுமே வந்துட்டு இந்த ஹேண்டில் வந்து நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அப்படின்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.